சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 26/1/2026 அன்று திருவண்ணாமலையில் நடந்த 7வது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் போகர் பெருமான் மற்றும் அகத்தியர் பெருமான் உரைத்த ஜீவநாடி வாக்குகளின் தொகுப்பு இது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த உன்னதமான பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க எவ்ளோ பெரிய பாக்கியசாலிகள் அப்படிங்கறத நாங்க சொல்லியே ஆகணும். கண்டிப்பா. நீங்க எல்லாருமே உண்மையிலே உத்தம ஆத்மாக்கள். ஏன்னா மாபெரும் சித்தர்களோட இந்த வாக்கு கேட்கிறப்பவே உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் தானா தேடி வரும். நிச்சயமா நடக்கும். அதாவது இந்த விவாதத்தை நீங்க முழுசா கேட்கறது மூலமா இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்கள், அப்புறம் உயிர்களோட பிறப்பு ரகசியம், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய போகுது. ஆமா, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ரகசியம் நமக்கு எங்கிருந்து கிடைச்சது? இது சித்தன் அருள் பிளாக் அதாவது சித்தன் அருள் 2086ல ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல்களை நமக்கு ரொம்ப கருணையோட வழங்குனது அன்புடன் அகத்திய மாமுனிவர் அவங்கதான். ஓ, அகத்திய மாமுனிவர் அவங்களா? ரொம்பவே உயர்ந்த ஒரு பதிவு இது. மிகுந்த மரியாதையோடும் பக்தியோடும் இந்த ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரோம். சொல்லுங்க. அதாவது ஒரு பெரிய மெஷின் இயங்கணும்னா அதுக்கு ஒரு மோட்டர் தேவை இல்லையா? அதே மாதிரி இவ்ளோ பிரம்மாண்டமான அந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த சக்தி எதுவா இருக்கும்? அது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். முழு முதற் கடவுளான ஆதி ஈசனார் இருக்கார் இல்லையா, அவர் எப்போவே எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நெருப்பு பிழம்பு. நெருப்பு பிழம்பு? ஆமா, ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் நெருப்புன்னு கூட சொல்லலாம். அந்த நெருப்புக்குள்ள ஈசனார் நடனமாடும் போது அவர் உடுக்கையிலிருந்து ஒரு ஒலி எழும்பும். உடுக்கை ஒலி? அதாவது அந்த டமருகநாதம்னு சொல்வாங்களே, அதுவா? சரியா சொன்னீங்க. அந்த உடுக்கை ஒலிதான் இந்த பூமியையும் மத்த எல்லா கிரகங்களையும் இடைவிடாம சுழல வைக்கிற மாபெரும் சக்தியை கொடுக்குது. அப்படியா? அப்போ ஒருவேளை அந்த நெருப்பும் அந்த ஒலியும் இல்லைன்னா என்ன ஆகும்? அதாவது அந்த நெருப்பு மட்டும் இல்லைன்னா மொத்த பிரபஞ்ச இயக்கமும் அப்படியே நின்னுடும். எந்த ஒரு அசைவும் இருக்காது. பிரமிப்பா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. அந்த தெய்வீக நெருப்புக்கும் இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நமக்கும், அதாவது சாதாரண மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த உங்க மனசுல அப்படியே காட்சிப்படுத்தி பார்க்கணும். அதாவது ஈசன் ஒரு நெருப்பு பிழம்பு, ஆன்மா அதன் சாம்பல். ஈசன் ஒரு நெருப்பு பிழம்பு, ஆன்மா அதன் சாம்பல். கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. ஆமா, ஆதி ஈசனார் நடராஜரா அந்த நெருப்புல ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அந்த வேகத்துல நெருப்புல இருந்து எண்ணற்ற சாம்பல் துகள்கள் விண்வெளியில அப்படியே சிதறி விழும். ஓ, அந்த சாம்பல் துகள்கள் தான் நாமளா? கண்டிப்பா. அந்த துகள்கள் விண்வெளி வழியா ரொம்ப தூரம் பயணிச்சு பூமியில விழும்போதுதான் மனிதர்களா பிறப்பெடுக்குது. அப்போ இந்த உலகத்துல சில பேர் ரொம்ப வசதியாவும் சில பேர் சாதாரணமாவும் பிறக்கறாங்களே, அந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வருது? அது எப்படின்னா, அந்த சாம்பல் துகள்கள் அதிக ஆற்றலுள்ள நல்ல இடங்கள்ல விழுந்தா அவங்க பெரிய செல்வந்தர்களாவும் உயர்நிலையிலையும் பிறக்கறாங்க. ஓ, அப்போ சாதாரண இடங்கள்ல விழுந்தா எப்படி பொறுப்பாங்க? சாதாரண இடங்கள்ல விழற அந்த துகள்கள் தான் சாதாரண மனிதர்களா பிறக்கறாங்க. அப்போ ரொம்ப தகுதியற்ற இடங்கள்ல விழ துகள்களோட நிலைமை என்ன ஆகும்? அது ரொம்ப தகுதியற்ற இடங்கள்லயோ இல்ல ரொம்ப தொலை தூரத்திலேயோ விழுந்தா அந்த ஆன்மாக்கள் விலங்குகளாவும் மற்ற உயிரினங்களாவும் பிறக்க நேரிடுது. ஆமா, இதுதான் பிறப்பின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரண காரியம். இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விளக்கம். ஒரு நிமிஷம், இதுவரை நம்ம பேசுனதை சுருக்கமா சொல்லிடலாமா? தாராளமா சொல்லுங்க. முதலாவது பாயிண்ட், பிரபஞ்ச மூலாதாரம் அப்படிங்கிறது மாபெரும் நெருப்பு பிழம்பான ஆதி ஈசன். சரி. ரெண்டாவது விஷயம், அத்தனை கோள்களின் இயக்கமோ ஈசனோட உடுக்கை ஒளியால தான் நடக்குது. ஆமா. மூணாவது, உயிர்களோட பிறப்பும் அந்த ஏற்றத்தாழ்வுகளும் ஈசனோட நடனத்துல செதற சாம்பல் துகள்கள் மூலமா தான் தீர்மானப்படுது. சரியா? ரொம்ப மிகச்சரியா தொகுத்துட்டீங்க. இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாபெரும் பிரபஞ்ச சுழற்சியில உங்க ஆத்மா அப்படிங்கிற அந்த சாம்பல் துகள் எந்த இடத்துல பயணிச்சிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை இது.
இந்த உண்மையை உலகத்துல இருக்கிற எல்லோரும் கண்டிப்பா அறியணும். நிச்சயமா. நேயர்களே, இது எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு உலகளாவிய இலவச செய்தி. இதுக்கு எந்த காப்பிரைட்டும் கிடையாது. அதாவது நோ காப்பிரைட். ஆமா, அதனால இதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க யூடியூப் சேனல்ல கூட இலவசமா பதிவேற்றம் செய்யலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட் மற்றும் ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு எல்லா சமூக வலைத்தளங்கள்லயும் இதை தீவிரமா பகிருங்க. கண்டிப்பா பகிரணும். ஏன்னா அறியாமையில இருக்கிற மக்களுக்கு நல்வழி காட்டுற இந்த மாபெரும் தொண்டை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் சேரும். ஆமா, மகா சித்தர்களோட இந்த ஆழமான செய்திய இவ்ளோ நேரம் ரொம்ப பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.